ஒரு பைத்தியக்காரன் தெரியுமா, என்ன செய்யறான் ஒன்றும் தெரியாது. கடகடன்னு ஒரு கரண்ட் கம்பம், எலக்ட்ரிக் போல் இருக்கும்ல, அதுல ஏறிட்டான். எலக்ட்ரிக் கம்பத்தில் இப்படி ஒரு எலும்பு துண்டு போட்டு டேஞ்சர்னு ஒரு மண்டை ஓடு படம் இருக்குமா? எதுக்கு? படிக்க தெரியலனா கூட அது அதுல ஏறக்கூடாது, ஆபத்துன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு. கடகடன்னு ஏறிட்டான். எல்லாரும் கத்துறாங்க, டேய் டேய் செத்து. அது எத்தனையோ 1000 வால்ஸ் கரண்ட் அதுல பாயுது. அவன் நெருங்கிறதுக்கு முன்னாடியே கருகி சாம்பலாய் கீழே விழுந்துருவான். அவ்வளோ பவர் அது. எல்லாரும் கத்துன உடனே இன்னும் 2 பயந்துட்டான், இன்னும் வேகமா ஏறான். இவனை எப்படி காப்பாத்துறது? போலீஸ்கெல்லாம் சொல்றதுக்குள்ள தொட்டுட்டான்னா சாம்பலாகி கருகி கீழே விழுந்து செத்துருவானே. அங்க வயது முதிர்ந்த ஒருவர் இருந்தார். அவரு எல்லாரும் அமைதியா இருங்க, எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. பிரிண்ட் ஆஃப் சைலண்ட். என்னடா இறைச்சலை காணும்? மெதுவா பைத்தியக்காரன் பாதி கம்பத்துல வந்து கீழே பாக்குறான். பார்த்தா எல்லாரும் நிக்கிறாங்க. பைத்தியத்துக்கு இவங்களை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுது. என்னன்னா எல்லா பைத்தியமும் அமைதியாயிருச்சு. அங்க ஒரு பாட்டி வடை வித்துட்டு இருந்தாங்க கூடையில. அந்த வடையை எடுத்துட்டு வந்துட்டு அந்த பெரியவர் ஒரு ஆக்ஷன் பண்ணார். அந்த ஆக்ஷன் நான் பண்றேன், அவர் என்ன சொன்னாரு நீங்க சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாம் உனக்கு தான், வந்து எடுத்துக்கோ. திரும்ப திரும்ப இந்த ஆக்ஷனை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இவன் பிச்சைக்காரன், பைத்தியக்காரன், பசியில இருக்கிறான். அந்த வடையை பார்த்தவொடனே கம்பத்து மேல போறதை விட்டு கடகடன்னு இறங்கி வந்துட்டான். இறங்கி வந்தவொடனே அவன் கையில ஒண்ணு கொடுத்துட்டு அவன் புத்தியை மாத்தி அனுப்பிட்டார்.